ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம அந்த டிராமாவோட ஃபைனல் பார்ட்டை தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம ஹீரோ அவர் செஞ்ச ஒரு டிஷ் எடுத்துக்கிட்டு ஹெனாவோட வீட்ல இருந்து கிளம்பியிருப்பாரு. நேரா எங்க போறாருன்னா, இந்த உலகத்துல இந்த நைட் பப்லாம் நடக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க இந்த உலகத்தை சேர்ந்த நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட இவர் செஞ்ச இந்த டிஷ்ஷை கொடுத்து இவரோட ரெஸ்டாரண்ட்டை விளம்பரப்படுத்துறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. இன்னொரு பக்கம் ஹெனாவையும் மின்னையும் காட்டுறாங்க. அவங்களும் இதே இடத்துல தான் இருக்காங்க. அந்த இடத்துல அவங்களோட ரெஸ்டாரண்டோட நோட்டீஸை கொடுத்துட்டு இருக்க. ஆனா யாருமே அதை வாங்குற மாதிரியே இல்ல. இப்ப மின்ட் அதை கொடுத்து அவனை கொஞ்ச நேரம் அந்த நோட்டீஸை கொடுக்க சொல்றாங்க. அவனா என்னோட கிட்டார் வாங்குறதுக்காக நான் ஆசையா சேர்த்து வச்சிருந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணது மட்டும் இல்லாம இப்படி நடுராத்திரில என்னை எழுப்பி கூட்டு வந்துட்டு இந்த மாதிரி வேலையை என்னை பார்க்க சொல்றியா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அந்த நோட்டீஸ் எல்லாம் அப்படியே கீழே போட்டுறான். எனக்கு மட்டும் ஆசையா என்ன என்னோட வேலை மட்டும் போகாம இருந்துருந்துச்சு அப்படின்னா உன்னோட காசு எடுக்கணும்னு அவசியமே இருந்திருக்காது. அதோட இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண. இதை கேட்டதும் மனசு கேட்காம கீழே போட்ட நோட்டீஸ் எல்லாம் மறுபடியும் எடுத்து அங்க வரவங்கள்ட்ட கொடுக்க ஆரம்பிக்கிறான். இவங்களோட நிலைமை இப்படி இருக்க இங்க ஹீரோவும் அவரோட டிஷ் எடுத்துட்டு போயிட்டு ஒருத்தர்கிட்ட டேஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக கொடுக்கறாரு. ஆனா அவருக்கா அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு வாயே இல்லைங்க. அதை அப்படியே அவரு எடுத்து ஸ்மெல் தான் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. உடனே நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு பயந்து அங்கிருந்து அப்படியே கிளம்ப பார்க்க அப்ப ரைட்டா யாரோ நம்ம ஹீரோவை அங்கிருந்து இழுத்துட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல ஃபுட் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல பர்மிஷன் வாங்கியிருக்கணும் போல. இதெல்லாம் தெரியாத நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஃபுட்டை கொடுத்தனால அந்த இடத்தோட சூப்பர்வைசர் வந்துட்டு இதுக்கெல்லாம் யாரு ஒன்னு அலோவ் பண்ணதுன்னு அப்படியே அடிக்க வர ரைட்டா ஹெனா அங்க வந்து அவனோட மண்டையிலே ஒரு போடு போடுறாங்க. இதனால அவன் அப்படியே அங்க மயங்கி விழுந்துட ஹீரோவை அங்க இருந்து சேஃபா கூட்டு போயிடுறாங்க. இங்க மின்ன இருக்கான்ல, அவன் அங்க நடக்கிற ஒரு மியூசிக் கான்சர்ட் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு இந்த கிட்டார் வாசிக்கிறது பாட்டு பாடுறது இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அதனால அந்த கான்செர்ட்டை எப்படி மெய்மறந்து பார்த்துட்டு இருக்க ஒரு கட்டத்துல அவன் அறியாமலே அந்த கிட்டார் எடுத்து வாச்சிக்கிட்டே அவங்க கூட சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோவை ஹெனா மறுபடியும் இதே இடத்துக்கே கூட்டு வந்துடுறாங்க. இப்ப ஒருத்தன் தெரியாம ஹெனா மேல இடிச்சிட அவங்க கையில வச்சிருந்த அந்த நோட்டீஸ் பேப்பர்லாம் கீழே விழுந்துடுது. அங்க வரவங்க போறவங்க எல்லாரும் அந்த நோட்டீஸ் பேப்பரை மீச்சிட்டு போயிட்டு இருக்க. ஏன்னா அது எல்லாத்தையும் தொடச்சு விட்டு எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மின் இங்க பாடின பாட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதனால அங்க இருக்கிற எல்லாரும் ஸ்டேஜ்ல வந்து பாட சொல்ல மின்னுக்கா ரொம்பவே தயக்கமா இருக்கு. அதனால நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இங்க ஹெனா படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன நினைச்சான்னு தெரியல. அவனுக்குள்ள ஒரு தைரியத்தை உருவாக்கிக்கிட்டு அந்த ஸ்டேஜ்ல போய் பாட ஆரம்பிக்கிறான். இப்ப அவனோட கஷ்டத்தை தான் ஒரு பாட்டா பாடிட்டு இருக்கான். இவனோட வாய்ஸ் கேட்டதும் இங்க ஹீரோவும் ஹெனாவும் இந்த இடத்துக்கு வந்து அவனோட பாட்டை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே அவனோட பாட்டுல அப்படியே மெய்மறந்து ஆடிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கும் ஹெனாக்கும் கூட இந்த பாட்டு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹெனா அவளோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட மின்னோட பாட்டு ரொம்பவே பிடிச்சு போய் அந்த பாட்டே தான் அப்படியே பாடிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ நான் உண்மையிலேயே ஒரு ஃபேக் தான். ஏன்னா நான் செஃப் இல்ல, கிச்சன்ல வேலை பார்க்குற ஒரு அசிஸ்டன்ட் தான் சொல்லி ஃபீல் பண்ண. ஹெனாவும் நான் கூட எதுக்குமே உதவாத ஒரு வேஸ்ட் தான். அதனால தான் மேடம் கிம் என்கிட்ட எப்பவுமே இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்க என்கிட்ட என்னால எதுவுமே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் ரைட்டு தான். ஒரு காரை கூட என்னால சரியா ஓட்ட முடியாது. எனக்கு சரியா ரிப்போர்ட்டும் எழுத தெரியாது. இங்க வரவங்கள இந்த மாதிரி அடிக்கவும் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் எப்படி இங்க ஒர்க் பண்ண அப்படின்னு கேட்க வேற வழி, சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, வாழ்ந்தாகணுமே சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நீ எப்படி செஃப் ஆன அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உண்மையை சொல்லணும்னா செஃப் எல்லாம் பார்க்க ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கீங்கப்பா. ஃபர்ஸ்ட் டைம் நீ தொன்கட்சி செஞ்சப்போ பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஐயோ மனசுல உள்ளதெல்லாம் உளறிட்டு இருக்கோமேன்னு, அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா உன்னோட டிஷ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. உடனே ஹீரோவும் நீ கூட பார்க்க ரொம்பவே அழகா தான் இருக்கு அப்படின்னு வைக்கப்பட்டுட்டே சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஏன்னா நினைச்சு கையெல்லாம் கொடுக்க போக அந்த சைடு இருக்கிறது நம்ம மின்னு. இந்த மாதிரி இங்க ஃபன்னா போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கிம்ஜின் இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோ பத்தி ஒருத்தர்கிட்ட டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவனும் நீங்க தேடிட்டு இருக்கிறவனோட பேரு சியும் தானே, இந்த பேரு ஆஃப்டர் லைஃப்ல போனவங்களோட லிஸ்ட்ல ரெஜிஸ்டர் ஆகவே இல்ல. அதனால கண்டிப்பா அவன் இந்த இடத்துக்குள்ளதான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே கிம்ஜின்னும் அவன் ஆஃப்டர் லைஃப்க்கு போல அப்படின்னா வேற எங்க போயிருப்பான் அப்படின்னு கேட்க எனக்கு என்ன தெரியும், ஒருவேளை போட்ல இருந்து போற வழியில குதிச்சிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப கிம்ஜின் அவன்கிட்ட நீ போய் அவனை கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவனா அவனை நான் ஏன் கண்டுபிடிக்கணும், அது என்னோட வேலையா என்ன அப்படின்னு திமிரா பேச கிம்ஜின் அவங்களோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் மாசத்துல கல்யாணம் ஆக போகுது, அது வரைக்கும் நீ உயிரோட இருக்கணும் அப்படின்னா முதல்ல போய் சிவங்க கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க.
அதனால அவனும் வலி தாங்க முடியாம நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். இங்க ஹீரோ இருக்காருல்ல, அவருக்கு எப்ப முதல்ல சமைக்கிறதுல ஆர்வம் வந்துச்சு அப்படிங்கறத பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. சின்ன வயசுல ஆசையா அவரோட பாட்டிக்கு சூஷி மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்திருப்பாரு. அவங்க பாட்டியும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டியிருப்பாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இப்ப மின்னுக்கும் ஹேனாக்கும் அந்த டிஷ் செஞ்சு கொடுக்குறாரு. அவங்க 2 பேரும் இந்த மாதிரி ருசியான சாப்பாடுலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அடிச்சு புடிச்சிட்டு அந்த சாப்பாடு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க வெளியே பார்த்தா அடிக்கடி நம்ம ஹீரோவை ஒரு லேடி வந்து பயமுறுத்துவாங்கல்ல, அந்த லேடி நின்னுட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு ஹீரோ அப்படியே பயந்து கத்த, அந்த லேடியா அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்துடுறாங்க. நேரா ஹீரோ கிட்ட தான் வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஒருவேளை இவங்களுக்கு மறுபடியும் பசிக்குதோ என்னவோ தெரியலையே அப்படின்னு ஹீரோ அவங்களுக்கு என்ன டிஷ் வேணுமோ அந்த டிஷ்ஷோட பேரை இந்த போர்ட்ல எழுதி தர சொல்லி கேக்குறாரு. அந்த லேடியும் அந்த டிஷ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அப்படியே வரைஞ்சு காட்டுறாங்க. ஹீரோக்கு இந்த டிஷ் ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச டிஷ் தான். ஏன்னா இந்த டிஷ் அவங்க பாட்டிக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த டிஷ்ஷை ஹீரோ அவங்க பாட்டி கூட சின்ன வயசுல சாப்பிட்டுருப்பாரு. அதை யோசிச்சு பார்த்துட்டு இது தொன்கட்சு தானே அப்படின்னு ஞாபகம் வந்து அந்த டிஷ்ஷை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த டிஷ்ஷை செஞ்சு இந்த லேடி முன்னாடி வைக்க அவங்களும் ஆசையா அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த டிஷ்ல இருந்து ஒரு வாய் எடுத்து வச்சதும் அவங்க கிட்ட இருந்து ஒரு பிரகாசமான வெளிச்சம் வந்து அந்த இடம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. அதுல இருந்து அவங்கள பத்தின பாஸ்ட் லைஃப் மெமரிஸ் எல்லாம் அப்படியே தெரிய வருது. அந்த மெமரிஸ்ல பார்த்தா நம்ம ஹீரோவும் அவங்களோட பாட்டியும் இருக்காங்க. இந்த லேடி தான் நம்ம ஹீரோவோட பாட்டி போல. ஆனா இப்ப இவங்க அவங்களோட வயசான தோற்றத்துல இருந்து ஒரு இளமையான தோற்றத்துல இருக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு இவங்கள அடையாளம் தெரியாம இருந்திருக்கும். நம்ம ஹீரோவோட பாட்டிக்கு தொன்கட்சு அப்படிங்கிற இந்த ஒரு டிஷ் ரொம்பவே பிடிக்கும். ஹீரோவோட சின்ன வயசுல அவர் படிக்கிறதுக்காக சோல் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஆனா பாட்டியை விட்டு பிரிய மனசு இல்லாம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு. ஆனா பாட்டிமா தான் ஹீரோவை சமாதானப்படுத்தி அவர் அனுப்பி விடுறாங்க. ஆனா ஹீரோ அதுக்கப்புறம் அவரோட பாட்டிமாவை பார்த்திருக்கவே மாட்டாரு. கடைசியா பாட்டிமா இறந்து போறதுக்கு முன்னாடி ஹீரோவை பார்க்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா ஹீரோவை பார்க்க முடியாமலே அப்படியே இறந்து போயிருப்பாங்க. இதனாலதான் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவை ஃபாலோ பண்ணி அவங்க யாரு அப்படிங்கறத சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. இப்ப இந்த எல்லா விஷயமும் நம்ம ஹீரோக்கு புரிய வருது. உடனே ஹீரோவோட பாட்டி கிட்ட போயிட்டு, என்ன மன்னிச்சிடுங்க பாட்டிமா, நான் ஒரு முட்டாள், நீங்க தான் என்னோட பாட்டி அப்படிங்கறத கூட என்னால கண்டுபிடிக்க முடியல, உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாரு. அப்ப பாட்டிமா தான் நம்ம ஹீரோவை அப்படி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ, நீங்க என்னை விட்டு போயிடாதீங்க பாட்டிமா அப்படின்னு சொல்ல அழ ஆரம்பிக்க நம்ம ஹீரோவோட பாட்டி அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஹீரோவை இப்போ பார்த்துட்டாங்கல்ல, அதனால அவங்க ஆத்மா அப்படியே சாந்தி அடைகிற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹெனாமினோட பிசினஸும் அப்படியே டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ரூடான மனுஷங்களோ இல்ல மான்ஸ்டரோ யார் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாலும் கஸ்டமர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹெனா ஆர்டர் பண்ண டிஷ்ஷை சர்வ் பண்றதும் மின் அங்க வந்திருக்கிற கஸ்டமர்ஸை பாட்டு பாடி சந்தோஷப்படுத்துறதும் அப்படின்னு இவங்களோட ஒர்க் ரொம்பவே ப்ராப்பரா போயிட்டு இருக்கு. இதனால இந்த ரெஸ்டாரண்டோட ரேட்டிங்ஸ் எல்லாம் அதிகமாகுது. வர கஸ்டமர்ஸும் ஒரு நல்ல ரிவ்யூஸை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா இந்த ஐரிஷ் அப்பர்கட் ரெஸ்டாரண்ட்டும் நாமினேட் பண்ணி வச்சிருந்த 10 ரெஸ்டாரண்ட்ல ஒரு ரெஸ்டாரண்டா இடம் பிடிச்சிருது. இதனால மின் ஹெனா ஹீரோ அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்துல கிம்ஜின் அனுப்பிச்சு வச்ச ஆளு இது எல்லாத்தையும் போட்டோ எடுத்து நம்ம கிம்ஜின் கிட்ட கொடுத்துட்றான். கிம்ஜின் ஹீரோவை பார்த்துட்டு இவன் எங்க என்ன பண்றான் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவனும், நீங்க அவனை கண்டுபிடிக்க சொன்னீங்க, கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன், மத்தபடி வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதனால கிம்ஜின் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க ஹெனா இருக்கால, அவ இனிமேலாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சமைக்க கத்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த காய்கறி எல்லாம் எப்படி கட் பண்றது அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஆனா சரியா கட் பண்ண வரல. அதனால நம்ம ஹீரோ தான் எப்படி கட் பண்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஆமா, என்ன திடீர்னு இது மேல எல்லாம் ஆர்வம் அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹெனாவும், ஆமா, எப்படி இருந்தாலும் நீங்க போனதுக்கு அப்புறம் நாங்க தானே எங்க லைஃப பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நாங்க சமைக்க கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டதும் நம்ம ஹீரோக்கு அப்படியே கொஞ்சம் கஷ்டமாயிடுது. அப்ப மின்னும் நம்மளோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு நல்ல ரேட்டிங்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா நம்மளோட ரெஸ்டாரண்ட் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த நேரத்துல யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. உடனே ஹெனாவும், நாங்க இப்ப ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம், நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா இப்ப வந்திருக்கிறது நம்ம கிம்ஜின் தான். இது தெரிஞ்சது நம்ம ஹீரோ அங்க இருக்கிற டேபிளுக்கு கீழே விழுந்துக்கிறாரு. இங்க கிம்ஜின்னும், என்ன நீங்க செஞ்ச தொன்கட்சு அப்படிங்கிற டிஷ்னால இந்த ரெஸ்டாரண்டே ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன்,
உனக்குள்ள நிறைய திறமையெல்லாம் இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோ இருக்கிற பக்கமா வர மின்னும் ஹெனாவும் போயிட்டு கிம்ஜனை சமாளிச்சுக்கிறாங்க. இந்த கேப்ல நம்ம ஹீரோ உள்ளார போய் ஒழிச்சுக்கிறாரு. அப்பதான் கிம்ஜின் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ஃபெஸ்டிவலோட வின்னர் யாரு அப்படிங்கறத ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்களாம். ஃபர்ஸ்ட் பிரைஸும் அவங்களுக்கு தான் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க உடனே ஹெனா பதறி போயிட்டு இன்னும் ஃபெஸ்டிவலே முடியலையே அப்புறம் எப்படி சூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு கிம்ஜின்னும் அவங்க டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் சொன்னதா சொல்றாங்க. அதோட அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் நீங்க கிடையாது, அது மட்டும் கன்ஃபார்மா தெரியும் அப்படின்னு வேற சொல்ல மின்னும் ஹெனாக்கும் அப்படியே ரொம்பவே கஷ்டமாயிடுது. இதை கிம்ஜினும் நோட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கலன்னா என்ன, உங்களோட பிசினஸ் இருக்குல்ல அதை நினைச்சு சந்தோஷப்படுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க நம்ம ஹீரோக்கு தான் ரொம்பவே கஷ்டமா போயிடுது. இதுக்கப்புறம் ஒரு கடற்கரையில உட்காந்துட்டு நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுச்சு, அவங்க 2 பேரும் என்ன நல்லா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு கடற்குள்ள இருந்து ஒரு கை வந்து ஹீரோவை இழுக்க கிம்ஜின் தான் ஹீரோ வந்து பிடிக்கிறாங்க. கிம்ஜினை பார்த்தது ஹீரோ அங்க இருந்து ஓட பார்க்க நான் உன்னை அழிக்கணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ பண்ணிருப்பேன், உனக்கு உன்னோட வாழ்க்கைக்கு திரும்ப போகணும்னு ஆசை இல்லையா, இங்கேயே மாட்டிக்க விரும்புறியான்னு நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே பொறுமையா பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்றத கவனமா கேளு. நாளைக்கு உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு சில அதிகாரிகள் வர போறாங்க. அவங்க உன்கிட்ட யார் உன்னை இங்க கூட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நீ ஹேனாதான் உன்னை இங்க கூட்டு வந்தா அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்ன அப்படின்னா உன்னோட லைஃப்க்கு நீ திரும்பி போக உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோ நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே கிம் ஜின்னும் ஏன்னா இப்ப உன்னை ஆஃப்டர் லைஃப்க்கு அனுப்பாததுனால அவ மேல ஒரு கேஸ் இருக்கு, அதை பத்தி விசாரிக்க தான் நாளைக்கு எல்லாரும் வராங்க. நீ மட்டும் ஹெனாதான் உன்னை இங்க கூட்டு வந்தா அப்படின்னு சொன்ன அப்படின்னா உன்னை மறுபடியும் உன்னோட லைஃப்க்கே அனுப்பிடுவாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவை நல்லா மண்டைய கழுவிட்டு இருக்காங்க. இதுதான் உன்னோட லைஃப்க்கு நீ திரும்பி போக இருக்கிற ஒரே வழின்னு சொல்ல நம்ம ஹீரோவை அதை அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கிம்ஜின் கிட்ட நீங்க சொன்ன மாதிரி பண்ணா இதுல ஹெனாக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கிம்ஜின்னும் அவளுக்கு அவளோட வேலை போகும் அவ்வளவுதான், ஆனா ஆல்ரெடி அவளுக்கு வேலை போயிட்டதுனால இதுக்காக அவ ஃபைன் மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ அங்க இருந்து யோசிச்சுக்கிட்டே அப்படி கிளம்புறாரு. கிம்ஜின் நாளைக்கு காலையில பாப்போம், நீ நாளைக்கு சொல்ல போறதுல தான் உன்னோட வாழ்க்கை அடங்கி இருக்கு அப்படின்னு வேற சொல்லி அனுப்ப நம்ம ஹீரோவும் ரொம்பவே சோகமா அங்கிருந்து அப்படி நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே நைட்டு காட்டுறாங்க. இன்னும் நம்ம ஹீரோவை ஆளை காணும், இவன் இவ்வளவு நேரமா எங்க போனா அப்படின்னு நம்ம ஹெனா வேற புலம்பிட்டு இருக்க இப்பதான் நம்ம ஹீரோ வீட்டுக்கே வராரு. ஹீரோவை பார்த்ததும் இன்னைக்கு ஃபுல்லா நீ எங்க போன அப்படிங்கிற மாதிரி கேட்க வர ஹீரோ எதுவுமே பேச மனசு இல்லாம அப்படியே அங்கிருந்து அமைதியா கிளம்பிடுறாரு. இப்ப ஹெனா ஹீரோட்ட இப்படி ஆனதுக்கே என்ன மன்னிச்சிடு, இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம், உண்மையாவே இந்த மாதிரிலாம் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல ஹீரோவா எனக்கு புரியுது, நீ என்ன கொஞ்சம் தனியா விடுறியா அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. இதனால ஹெனாவும் அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறா. ஹீரோக்கு எனக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல, அப்படியே விடிய விடிய இதே யோசனையா தான் உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப பொழுது விடிஞ்சு அடுத்த நாளும் வந்துருது. ஹெனா தூங்கி எந்திரிச்சு வெளில வர நம்ம ஹெனாவையும் மின்னையும் யாரோ சில பேர் வந்து அப்படியே கையும் களமா பிடிச்சிடுறாங்க. இப்ப சங்குவும் அவரோட டீமும் தான் அங்க வந்திருக்காங்க. ஹீரோவோட ஐடியா காட்டி இவன் உனக்கு தெரியுமான்னு கேட்க ஹெனாவும் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்கா. அவரோட ஆளுங்க போய் அங்க இருக்கிற நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு வர இப்ப ஹீரோ கிட்ட இங்க உன்னை யாரு கூட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. ஹீரோவும் அப்படியே ஹெனாவை பார்த்து கை காட்ட உடனே ஹெனாவை விருப்பமில்லாம இறந்த ஒரு ஆத்மாவை இந்த இடத்துக்கு கூட்டு வந்ததுக்காக உன்னை இங்க இருந்து நிரந்தரமா அழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹெனாவோட ஐடியையும் கூடவே மின்னோட ஐடியையும் கேன்சல் பண்ணிட 2 பேரும் அங்கிருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. இப்ப சங்கு இருக்கார்ல, அவரு ஹீரோட்ட நீ தான் இந்த ஃபெஸ்டிவல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிருக்க, அதோட உன்னால மறுபடியும் உன்னோட லைஃப்க்கும் போக முடியும், நீ ரொம்பவே லக்கின்னு சொல்லிட்டு போக ஹீரோக்கா இப்ப பயங்கரமா கோவம் வருது. எல்லாம் நல்லபடியா முடியும்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு கிம்ஜின் அடிக்க போக கிம்ஜின் இப்பவும் உனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததுக்கு நீ எனக்கு நன்றி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ அங்க மென்னும் ஹெனாவும் இல்லாததை பார்த்துட்டு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு. நான் உண்மையாவே ஒரு ஃபேக்கானவன் தான், ஒரு செஃப்பா, ஒரு கொலிக்கா, முக்கியமா என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா எல்லாத்துலயுமே நான் ஃபேக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இதுக்கு மேலே நான் நேரத்தை வீணாக்க விரும்பலன்ட்டு அந்த டிக்கெட் அப்படியே வெளில எடுக்கிறாரு. எப்பவுமே தன்னோட வாழ்க்கையை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்த ஹீரோ இப்ப எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லி அந்த டிக்கெட்டை கிழிக்கிறாரு. இப்ப அப்படியே மின்னும் ஹெனாவும் வந்துட்டாங்களா அப்படின்னு சுத்தி முத்தி அங்க பாத்துட்டு இருக்க அப்படியே கொஞ்ச நேரத்துல ஹீரோ அங்க இருந்து மறைஞ்சு போற மாதிரி கட்டுறாங்க. இப்ப கட் பண்ணா ஹீரோரோட உலகத்துல அவர் மாட்டின அந்த தூக்கு கயிறு அருந்து விழுந்து இங்க உயிரோட எந்திரிக்கிறாரு. இப்ப அவர் உயிரோட வந்துட்டாலுமே அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப வரலையே அப்படிங்கிறது தான் அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் அவரோட லைஃப்ல ஆசைப்பட்ட மாதிரியே செஃப் தொனாம் கூட ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. லைஃப்ல வாய்ப்புகள் ஒரு தடவை தான் கிடைக்கும், அதை தவற விட்டுறாதீங்க.
அதுக்காக உங்கள விரும்புற யாரையும் இழந்துடவும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு முன்னே ஹெனாவே நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அங்க ஒரு டேபிளுக்கு போயிட்டு ஆர்டர் எல்லாம் வச்சுட்டு வர அங்க ஹெனாவோட வாய்ஸ் கேக்குது. திரும்பி பார்த்தா ஹெனாவும் மின்னும் அந்த உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வந்து வாழ்ற மாதிரியும் ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே இவங்க 2 பேரும் திரும்பி வந்துட்ட மாதிரியும் காட்டி இந்த டிராமாவை முடிக்கிறாங்க. இந்த டிராமா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்த ஒரு நல்ல டிராமால உங்களை பாக்குறேன். பாய்.